Hello, all. Welcome back to Woke Up at 30. Today, we are in conversation with another manufacturer, a young manufacturer, actually. Today, we have a list of questions to ask him, and we will get some insights about manufacturing and his way of business approach. Let's welcome. Hi, bro. உங்களோட பேர் என்ன, எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் என்ன கரண்ட்லி உங்கள் பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? என் பேர் வந்து சங்கமேஸ்வரன். காட்டன் சிட்டி அப்பேரல்ஸ் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிராண்ட் வந்து பெரிய லெவல் பிராண்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 400 பீசஸ் பர் கலர் எம்ஓகே வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பிளெயின் டிஷர்ட்ஸ் கலர்ஸ்லேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸு, ஆசிட் வாஷ் ஸ்டைல்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங்கில் நிறைய ஸ்டைல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? லைக் எக்ஸாக்ட்லி இட்ஸ் பீன் 4 இயர்ஸ். ஓகே, நீங்கள் என்ன ஏஜில் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 22 ஏஜில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நைஸ். அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இவ்வளோலாம் பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்ன ஃபேக்ட்ரியில் ஆரம்பித்தோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ரீட்டைல் பிராண்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் வந்து இந்த மேனுஃபேக்சருக்கு நீட் அவ்வளோ இருக்குது. அத்தனை பிராண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் அப்படியே மேனுஃபேக்சரிங் சைடாக எல்லாத்துக்கும் ஒரு பிராண்டுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலான்னு அப்படின்னு எங்கள் பிராண்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது காட்டன் சிட்டி அப்பேரல்ஸை மேனுஃபேக்சரிங் பிராண்டாக சேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ரீட்டைல் ஐடியாவே க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே எவ்வளோ பெரிய குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணலாம். சின்ன குவான்டிட்டிலேருந்து எவ்வளோ பெரிய குவான்டிட்டி வேணால் மேனுஃபேக்சர் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்கன்னா ஒரு மித்து இருக்குது. அப்பா கிட்ட காசு இருந்திருக்கும், ஃபேமிலி மணி இருந்திருக்கும், இல்லை இது ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்திருக்கும். அதனால தான் யங் ஏஜில் இதை பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு மித்து இருக்கு. காசு இருந்தாலும் இது பண்ணுறது கஷ்டன்றது தான் என்னோட ஆஸ்பெக்ட். பட் உங்ககிட்ட ஆக்சுவலி காசு இருந்ததா? ஃபேமிலி பிஸ்னஸா? அப்பா கிட்ட நிறைய காசு இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லை எப்படி எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணீங்க? காசு பாரோ பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மணி வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சின்னதாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டார்ட் பண்ண விஷயம் ஒரு 4 இயர்ஸாக. ஃபஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்து. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஃபஸ்ட் இயர் பார்த்தா நல்ல க்ரோத்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோத்து தான். அதுக்கப்புறம் நம்ம கீழே போகல. நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வேறு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப நம்ம நினச்சதோட ரொம்ப அதிகமாக தான் இப்போ க்ரோவே வந்திருக்கோம். மணி வந்து எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளோட ஒர்க்கு தான் அதில் மெயின் ஃபேக்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி மேலே கான்சென்ட்ரேட்டே பண்ணல. இந்த ஒர்க்கு கொடுத்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும் போது நல்ல ஒர்க்கை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தோம். குவாலிட்டியில் எப்படி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஆரம்பித்து நல்ல க்ரோத். இப்போ 60 பீசஸ் பர் கலர் எம்ஓக்யூன்ட்டு சொல்கிறீங்க. இது ஸ்மால் பிராண்ட்ஸுக்கு எப்படி கேம் சேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம என்னென்னா 60 பீசஸ் பர் கலருங்கிறது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பிராண்டாக இருக்காங்கன்னா 60 பீசஸ் பர் கலர் போகலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலருக்கு வந்து திருப்பூர் மேனுஃபேக்சர் உங்களுக்கு தெரியாது இல்லை, திருப்பூர் மேனுஃபேக்சர் வந்து ஒரு கலருக்கு வந்து 240 பீசஸ் வேணும்னு கேட்பாங்க, இல்லை 300 பீசஸ் வேணும்னு கேட்பாங்க. அப்போனா ஒரு கலருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 இருக்கும், ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலருக்கு நீங்கள் ஒரு 15,000லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஒவ்வொரு கலருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். அந்த கலருக்கு வந்து நீங்கள் 60 பீசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்டர் பேசிஸ் பண்ணுறவங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 கலர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, 2 டிசைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 டிசைன் ஃபஸ்ட்டு அந்த 60 பீசஸில் கொடுக்கலாம். இந்த பிளாக் கலர் எடுத்திங்கன்னா 60 பீசஸ் அந்த 4-5 டிசைன் கொடுக்கலாம். அந்த டிசைன் நீங்கள் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டிஷர்ட்டில் பிரிண்ட் அடித்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலைன்னு உங்களுக்கும் தெரியும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே டைமில் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெட் ஸ்டாக்குக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். டெட் ஸ்டாக்குங்கிறது தான் மெயின் ஃபேக்டர். நீங்கள் ரொம்ப ஹை குவான்டிட்டி போனீங்கன்னா டெட் ஸ்டாக் இருக்கவங்க நினைக்கிறவங்களுக்கு லோ குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாங்க் டிஷர்ட்டில் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்? மேக்ஸிமம் நம்ம யான் குவாலிட்டியும் டைங் குவாலிட்டியும் ரொம்ப மேட்ச் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இந்த லாட்டுக்கும் அடுத்த லாட்டுக்குமே ஷேட் டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரே டையிங்கு ஒரே யான் குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிருக்கோம். அது பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர்ஸ் வந்து அதுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு குறையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே மில்லு ஒரே யான் குவாலிட்டி தான் பண்ணிருக்காங்க. நம்ம பண்ணுறதே ரெட் லேபிள் யான் தான். இந்த ரெட் லேபிள் யானில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு கோம்புடி யான், அந்த யானில் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் நம்ம குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பிராண்ட் மல்டிபிள் கலர்ஸ் லான்ச் பண்ணால் எவ்வளோ கலர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது சேஃப்னு நினைக்கிறீங்க?
இப்போ உங்ககிட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வேறு ஸ்டைல்ஸில் நம்ம கலர்ஸ் லான்ச் பண்ணலாம். இப்போ ஒரே ஸ்டைல்ஸ் தான். இப்போ நீங்கள் பிஓடியில் பண்ணுறீங்க, பிஓடி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 கலர்ஸுங்கிறதே ரொம்ப அதிகபட்சமான கலர்ஸ். அந்த 5 கலர்ஸ்க்கு நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு நிறைய கலர்ஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து ட்ராப் பை ட்ராப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு ஒரு ட்ராப்பு, அடுத்த 2 மந்த்ஸுக்கு ஒரு ட்ராப்பு, அந்த மாதிரி நீங்கள் ட்ராப் வைஸாக போனீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸும் இது பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்க்கு 5 கலர்ஸே ரொம்ப ஓகே தான். தென் இஃப் திங்ஸ் கோ வெல், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், கான்டென்ட் கிரியேஷன் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ராப்ளி தே கேன் கோ வித் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் as well. ஸோ ஸ்லோவா ஆசிட் வாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், லாவா வாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். யூஸ்வலி ஹவு மேனுஃபேக்சரிங் ஆப்பரேட்ஸ் இஸ், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன், அவ்வளவுதான். You give me the tech pack, I'll make the product according to your requirement of whatever your ask is. நான் அந்த மாதிரி ப்ராடக்ட் செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு டெக் பேக் கொடுத்துரு. இப்படிதான் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இன்னைக்கு இவர மாதிரி யங் ஜென்ரேஷன் எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, தே ஆர் பீயிங் மோர் கிரியேட்டிவ். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி நீங்கள் இல்லை, நான் வந்து சன்ஃபேட் போடலாம், 240 GSM சிங்கிள் ஜெர்சி. 240 GSMனாலே மார்க்கெட் என்டையர், ஐம் டாக்கிங் அபவுட் நாட் ஜஸ்ட் திருப்பூர், லெட் இட் பி சூரத், லக்னோ, லுதியானா, வேர் எவர் இட் இஸ், எல்லா இடத்துலையும் 240 GSMனா ஃப்ரெஞ்ச் டெரி தான். பட் சிங்கிள் ஜெர்சியில் 240 GSM ஒரு நல்ல யான் கவுண்ட் வச்சு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே இட்ஸ் அ வெரி கமெண்டபிள் அப்ரோச். லோ எம்ஓக்யூ கொடுக்கும்போது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுமா, இல்லை எப்படி அதை மெயின்டைன் பண்ண முடியும்? லோ எம்ஓக்யூ இல்லை ஹை எம்ஓக்யூ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ ஒரு 1000 பீசஸ் ஆர்டர் போனீங்கனாலும் அதே யானை அதே குவாலிட்டி தான் வரும். இதே நம்ம 500 பீசஸ் பண்ணாலுமே அதே தான் வரும். இப்போ நீங்கள் 10 பீசஸ் வாங்கினீங்கனாலுமே அதே ஃபேப்ரிக்லேருந்து தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸ்டிச்சிங்குமே அதே மாதிரி தான். நம்ம பல்க் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்குன்னு இப்படி ஸ்டிச்சிங் மாற்றி பண்ணுறதோ அவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஸ்டிச்சிங், ஒரே ஃபேப்ரிக்ஸ் மட்டும்தான், நம்ம வேறு எங்கேயுமே போக கிடையாது. இப்போ என்னென்னா நீங்கள் இதுலேயே நிறையா இருக்குது ஸ்கேம் பண்ணுறது. எப்படின்னா வந்து சர்ப்ளஸ் பண்ணுவாங்க. சர்ப்ளஸ் பண்ணால் தான் ஒரு, இப்போ இந்த டைம் வாங்கினீங்கன்னா அடுத்த டைம் இந்த ஷேட் இருக்காது, இந்த டைம் இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் இந்த ஃபேப்ரிக் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இப்போ நிறையா மேனுஃபேக்சர்ஸே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே வந்து சொல்கிறாங்க, கிளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, என்னென்னா இந்த டைம் சாம்பிள் கொடுத்தது ஒன்றா இருக்குது, நீங்கள் பல்க் கொடுத்தது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது வாங்கும் போது பார்த்தீங்கன்னா லோ எம்ஓக்யூஸ் நம்ம பண்ணும்போது நீங்கள் சாம்பிள்ஸ் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோலையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஜிஎஸ்டி இருக்கா பாருங்க, ஆஃபீஸ் லொக்கேஷன் என்ன, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, எக்ஸிஸ்டிங்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். I'll just break it down a little bit. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஆர் சர்ப்ளஸ் அப்படின்னா, சர்ப்ளஸ் நாட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, சர்ப்ளஸ் அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக் வந்துட்டு இருக்கும், அது ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் ஒரு ரோல். அவங்க கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக்காக இருந்தால் கூட ஒரு இடத்துல இருந்து அதை ஃபெச் பண்ணுவாங்க. 20 கிலோ ஒரு கம்பெனிலேருந்து வரும், இன்னொரு 20 கிலோ இன்னொரு கம்பெனிலேருந்து வரும். இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு ரோல் வந்து பழைய ரோலாக இருக்கும், ஒன்று ஃப்ரெஷ் ஃபேப்ரிக்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். அது ரொம்ப கம்மி விலையில கிடைச்சிரும். அதை எடுத்து அது கட் பண்ணி ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணி கொடுக்கும் போது அது ரொம்ப விலை கம்மியாக கொடுக்க முடியும். பட் அந்த மோமெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் அது நல்ல குவாலிட்டியாகவே இருந்தால் கூட நெக்ஸ்ட் ஸ்லாட்ல நெக்ஸ்ட் பேட்ச்ல அதே குவாலிட்டியா மெயின்டைன் பண்றது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். வாய்ப்பே இருக்காது. ப்ளஸ்ல வந்து நீங்க இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்க ஃபேப்ரிக்ஸ் இருக்கும் தெரியுங்களா. இப்போ நம்மளே வெட்டுறோம், இது வெட்டுறோம்னா இதுல பேலன்ஸ் கொஞ்சம் ஃபேப்ரிக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பிளாக்கே எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 பீஸ் நமக்கு ஆர்டர் குவான்டிட்டி வந்திருக்கு அப்படின்னா, அந்த 2000 பீஸில் நமக்கு ஒரு 2000 பீஸ் அந்த ஆர்டர் கவுண்ட்டு முடிஞ்சிருச்சு. மீதி வந்து ஒரு 15 kgs ஃபேப்ரிக் இருக்குது, 20 kg ஃபேப்ரிக் இருக்குன்னா அதை நம்ம கொடுப்போம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் எடுப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இதே குவாலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல ஓஇ மீதி இருந்தால் கொடுப்பாங்க. சில பேரில் பார்த்தீங்கன்னா வந்து யான் கவுண்ட் கம்மியாக இருக்கும், 240 இருக்காது,
பிளாக் எடுத்து பார்த்தீங்கன்னா 210 220 ஸ்டார்ட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் 300 போயிடும். அந்த மாதிரி மிக்சிங்கில் இருக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக ஒரே குவாலிட்டி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பிராண்டாக நீங்கள் ப்ரீமியம் குவாலிட்டி தான் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ப்ரீமியம் குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் அதனால தான் மேனுஃபேக்சரை எவ்வளோ நல்லா கிளியராக செக் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் பிராண்டோட வேல்யூ இன்னும் ஏறும். ப்ராடக்ட் நீங்கள் நல்லா இருந்தால் தான் ரிட்டென்ஷன் இருக்கும். ப்ளஸ் ப்ராடக்ட் தானே நம்ம அவங்க வியர் பண்ணி அதை பார்க்கும் போது தானே அவங்களுக்கு அந்த டியூரபிலிட்டியோ இல்லை குவாலிட்டியோ இல்லை அந்த ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அதெல்லாம் வந்து லாங் டேர்மில் இருந்தால் தான் அடுத்தடுத்து அவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி அப்படி தான் பிராண்ட் க்ரோ ஆகும். தவிர இந்த மார்க்கெட்டிங்கில் க்ரோ ஆகுறதுல ஒரு சைடு இருக்கும். அதெல்லாம் எல்லாம் வந்து ஆன்லைன் சைடில் இருக்கும். ஒரு பர்சன் நீங்கள் தான் கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் வியர் பண்ணி பார்த்தோன்னா ஆஹா சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு பிராண்டோட வேல்யூ வந்து ஏறும் நான் நினைக்கிறேன். அப்சல்யூட்லி இல்லை, அது ட்ரூ தான். என் ப்ராடக்ட் கண்டிப்பாக அது நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் மறுபடியும் அந்த பிராண்டில் போய் வாங்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இல்லைனா அந்த ஹைப்பில் அந்த பர்ச்சேஸ் இருக்குமே தவிர லாங் டேர்மில் மறுபடியும் அந்த பர்ச்சேஸ் அந்த ரிட்டென்ஷன் இருக்காது. ஒரு பிகினர் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணலாமா இல்லை பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மாடலில் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ 240 GSM நீங்கள் வச்சுருக்கீங்க. சும்மா நம்ம வந்து 240 GSM கலர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். இப்போ வந்து நான் இப்போ ஒவ்வொரு கலருக்குமே நான் ஸ்பெசிஃபிக் டிசைன்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து பிஓடி போக தேவையில்லை. நான் வந்து டேரெக்டாக உங்கள் டிசைன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு நான் போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பல்க் போகலாம். இப்போ ஒரு டிசைனுக்கு நம்ம 60 பீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி அவங்க வந்து ஒரு 10 டிசைன் நான் ரெடி பண்ணுறேன், ஒரு டிசைனுக்கு 60 பீஸ் பண்ணி கொடுங்க. ஸ்க்ரீன் பிரிண்டிங், பஃப் பிரிண்டிங், இல்லை ஹெச்டி பிரிண்டிங், டிடிஜி இருக்குது, டிடிஎஃப் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் டிசைன் மேலே நம்பிக்கை வச்சு இதெல்லாம் நான் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக போகிறேன்னா நம்ம போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வாண்ட் டு பி ஹையர். கரெக்ட். நீங்கள் அதே வந்து ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம டிசைன்ஸ் ஒரு சைடு வச்சாலுமே பிளெயின் டிஷர்ட்ஸ் வாங்கி பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு டிடிஎஃப் பிரிண்டிங் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுற பிரிண்டிங். டிடிஎஃப் பிரிண்டிங்கில் அதுலேயுமே நிறையா ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து அவங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நம்ம பண்ணி தரும்போது கஸ்டமர் வந்து இன்னுமே சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிஸ் பண்ணுறீங்க இல்லை கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸு அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு பிஓடி கரெக்டாக இருக்கும். கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பிஓடி கரெக்டாக இருக்குங்க. அதே வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசைன்ஸ் H&M பிராண்ட்ஸ் மாதிரி நீங்கள் உங்கள் டிசைன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் வச்சு அதை நீங்கள் பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகுங்க. தட்ஸ் கால்டு பிராண்ட் பில்டிங் வெர்சஸ் கஸ்டமைசேஷன். ஆமாம். உங்கள் டிசைன்ஸ் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்குது, ரிலேட்டபிளாக இருக்குது, அண்ட் யூ ஹாவ் தி அட்மோஸ்ட் கான்ஃபிடென்ஸ் ஆன் யுவர் மார்க்கெட்டிங், யுவர் டிசைன்ஸ், உங்களோட ஸ்பெசிஃபிக் நீஷ், நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியும் அப்படின்னா தைரியமாக ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ் பேஸ் பண்ணி பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். நீங்கள் அதை ஒரு பிராண்டாக எடுத்துகிட்டு போகலாம். யூ ஹாவ் அ வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட், தென் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இஸ் தி ரைட் ஆப்ஷன். கஸ்டமைசேஷனில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ இது பண்ணுறவங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களோட பிராண்ட் வேல்யூ ஏறிட்டே போகும். நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் பிராண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போத்துமே பண்ணலாம். பிஓடி ஸ்டார்ட் பண்ணி வேணால் நீங்கள் பிராண்ட் பில்டிங்கும் பண்ணலாம், கஸ்டமைசேஷனும் பண்ணலாம். நிறைய பிராண்ட் நமக்கு தெரிஞ்ச பிராண்ட் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமைசேஷனும் பண்ணுறாங்க, அதே சைட் பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டோட பில்டிங் வந்து தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் இஷ்யூஸ், சைஸ், ஃபிட்டிங், மெஷர்மெண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ண பிராண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இப்போ சைஸ் சார்ட் ஒன்று கன்ஃபார்ம் பர்ஃபெக்டான ஒரு சைஸ் சார்ட் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் சைஸ் சார்ட் வந்து மென்ஷன் பண்ணி போடணும். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் தான் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து யாரோ வியர் பண்ண மாதிரி ஒரு சாம்பிள்ஸ் வந்து காமிக்கணும். இவங்க வந்து எக்ஸல் சைஸ் அந்த மாதிரி. இல்லை நீங்கள் வெப்சைட்டில் போடுறீங்கன்னா ஒரு மாடல் நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் என்ன ஹைட்டு இல்லை அவர் என்ன வித்து செஸ்ட்டு அது எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி இப்போ நீங்கள் ஒரு 10 பீசஸ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸல் சைஸ்னால் கஸ்டமரோட சைஸ் எக்ஸல் இருக்குன்னா சும்மா அந்த 10 பீசஸ் சும்மா ஒரு 3 பீஸ் எடுத்து மெஷர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி கொடுங்க. இதனால் நிறைய கிளைண்ட்ஸ் நம்மளோட கிளைண்ட்ஸே எதாவது பண்ணுறாங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ எக்ஸல் அனுப்புனா எக்ஸல் வந்து 47 செஸ்ட் இருக்கா, லென்த் வந்து 29 இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி அனுப்பலாம். இல்லை நிறைய நம்ம பல்க் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ப்ராப்பர் சைஸ் கைட்லைன்ஸ் வாங்கிக்கோங்க. சைஸ் சார்ட் அவங்களே வச்சுருப்பாங்க. மேனுஃபேக்சர் எல்லாருமே சைஸ் சார்ட் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட சைஸ் சார்ட் வாங்கிக்கோங்க. சிஎம்ஸ் அப்புறம் இன்ச்சஸ் ரெண்டுலேயுமே வச்சுருங்க. அப்போ தான் வந்து வாங்குற கஸ்டமருக்கு நல்லா புரியுங்க. ஓவர் சைஸ் டிஷர்ட்ஸ் ட்ரெண்ட்
அது நல்லா இது டெம்பரரியா இல்ல லாங் டர்மா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு 3 years to 4 years ட்ரெண்ட் இன்னும் எச் ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் வந்து எப்படின்னா வந்து ஓவர் சைஸ்ல இப்போ அடுத்தடுத்த ஸ்டைல்ஸ் இன்னும் நிறையா கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா சைடுமே. நம்ம திருப்பூர்னு கிடையாது, இந்தியா எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே வந்து எல்லாம் நிறைய ஸ்டைல்ஸ் கொண்டு வராங்க ஓவர் சைஸில். இன் ஃபியூச்சர் கொஞ்சம் ஃபிட்டிங் மாறுமே தவிர ரெகுலர் ஃபிட்டோட இது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ரெகுலர் ஃபிட்டை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ரெகுலர் ஃபிட் தான் வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஓவர் சைஸில் இருக்க அந்த கம்ஃபர்டபிலிட்டி இப்போ இந்த ரெகுலர் ஃபிட்டில் இல்லைன்னு நினைக்கிறாங்க. டைட்டாக இருக்குது அந்த மாதிரி. இன்னும் இருக்கும், ட்ரெண்டெல்லாம் இருக்குங்க. இன்னும் இப்போதைக்கெல்லாம் வந்து அது க்ளோஸ் ஆகி இன்னொரு 5 to 6 years கன்ஃபார்ம் இருக்கும். ஃபிட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் இன் ஃபியூச்சர்ஸில், ஆனால் வந்து ட்ரெண்ட் அப்படியே தான் இருக்கும். ட்ரெண்ட் இருக்கும் ட்ரெண்ட் கண்டிப்பா. இருக்கும் கன்ஃபார்ம். ஸ்டைல்ஸ் இன்னும் டெவலப் ஆகும். இதுலேயே இன்னும் ஓவர் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டைல்ஸ் இன்னும் வர ஆரம்பிச்சிடும். வாஷிங் கேட்டகரி, பிரிண்டிங் கேட்டகரியில் எடுத்தீங்கனாலும், ஃபிட்டிங் கேட்டகரியில் எடுத்தீங்கன்னா வந்து ரேக்லான் ஸ்லீவில் இப்போ நிறைய ஓவர் சைஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ரேக்லான் ஸ்லீவ் அப்படின்னா வந்துங்க இந்த இடத்துல இந்த ஒரு கர்வி ஷேப் மாதிரி வரும், வி ஷேப் மாதிரி இருக்கும். ஓகே, ரேக்லான் ஸ்லீவ்ஸ். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் சைஸ் நிறையா பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு இருந்த ஃபோட்டோ கொடுக்குறேன் பாருங்க. ஷூர், நம்ம கண்டிப்பா இங்க எங்கேயாச்சும் அந்த பிக்சரும் மென்ஷன் பண்ணலாம். ஃபேப்ரிக் சோர்சிங்ல பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன? எஸ்பெஷலி கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியில சேலஞ்ச் என்ன இருக்கும்? நம்ம குவாலிட்டி, கன்சிஸ்டன்சி, சைஸ் சார்ட் பார்த்தோம். தென் யா மேனுஃபேக்சரர் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலையபிளா இல்லையா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், பட் ஃபேப்ரிக் சோர்சிங்ல மேனுஃபேக்சரரா நீங்க இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இருக்கு? எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா, சில பக்கம் ஃபேப்ரிக்ஸ் எடுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது கண்டுபிடிக்க முடியாது, பார்த்தாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கு, நீங்கள் பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கெலாம். பியூர் காட்டன் ஃப்ரெஞ்ச் டெரி இப்போ நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 240 GSM ஃப்ரெஞ்ச் டெரி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ரெகுலராக ஒரு ஆள் இருக்காங்க, ரொம்ப நம்பிக்கையான ஆள், அவங்கள ஆனால் புதுசாக இப்போ நம்ம வேறு பக்கம் எடுக்கிறோன்னா அப்படி டக்குன்னுலாம் எடுக்க முடியாது. நம்ம ஃபேப்ரிக் பார்க்குறோம், இது வந்து ஃபேட் ஆகுமா, ஸ்ட்ரிங்கேஜ் ஆகுமா அப்படின்லாம் எல்லாமே டெஸ்டிங் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம டெஸ்டிங் ரிப்போர்ட் வாங்குவோம், ஒவ்வொரு இதுக்குமே டெஸ்டிங் ரிப்போர்ட் வாங்கி பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டெஸ்டிங் ரிப்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் டெரி எல்லாத்துக்குமே அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கான்னு, ஃபேப்ரிக் மேனுஃபேக்சர் கிட்ட அதுக்கு டெஸ்டிங் ரிப்போர்ட் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம வந்து எல்லாமே ஓகே, இது பியூர் காட்டன், ஸ்ட்ரிங்கேஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபேடிங் இருக்காது, அந்த மாதிரி 50 வாஷஸ்க்கு ஃபேடிங் இருக்காது, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி வாங்கணும். ரெகுலராக அது செக் பண்ணி வாங்குறது தான். சில பேர் வந்து அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பெரிய பிக்கஸ்ட் இதாக தான் இருக்கும். நம்ம அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம என்னென்னா, நம்ம ரெகுலராக ஒருத்தவங்க ட்ரஸ்டபுளான ஆளாக ஒரு 2-3 பேர் நம்ம ஃபேப்ரிக்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்காங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸும் பண்ணுறோம். எல்லா மேனுஃபேக்சர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம சூஸ் பண்ணி வாங்குறதுலாம் இருக்குது ஃபேப்ரிக்ஸ் எல்லாருமே. To make it very clear, nobody dare to directly approach Cotton City Apparel. You will have to approach through handle only. உங்களுக்கு பொருள் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் தான் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு. பிகாஸ் we have a pattern of business with Cotton City Apparel. நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கலரில் 60 யூனிட் பண்ணுறது, இப்போ ரெட் கலரில் உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் 60 யூனிட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். whereas what we have built in the relationship and the structures of the business is, நாங்கள் ஒரு 200 பீஸு 150 பீஸு அந்த மாதிரி நம்ம முன்னாடியே தயாரித்து வச்சு, அது சின்ன பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் 10 யூனிட்ஸ் 20 யூனிட்ஸ் 25 யூனிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ that's the difference. So nobody dare to directly approach, you will have to come through us. ப்ரைவேட் லேபிளிங், நெக் லேபிள், பிராண்ட் டேக்ஸ், ஸ்மால் பிராண்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ஒரு பிராண்ட் நேம் இல்லைன்னா நம்மளும் ஒரு ஷாப்பும் ஒரே மாதிரி ஆயிடுவோம். இப்போ உங்கள் பிராண்ட் நேம் வந்து டேக்ஸ்லேயோ இல்லை வந்து பேக்கேஜிங்லேயோ கன்ஃபார்ம் இருந்தே ஆகணும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து டிஷர்ட் நல்லா இருக்குது, இப்போ உங்களோட டிஷர்ட் சூப்பராக இருக்குது, ஆனால் பிராண்ட் நேம் என்னன்னே தெரிலனா, நீங்களும் ஒரு ஷாப்பில் சேல் பண்ணுறவங்களும் ஒன்று தான், ரீட்டெயிலர்னு ஒரு பிராண்டு ஒன்றுன்னு ஆக முடியாது தானே. இப்போ நம்ம ஒரு பிராண்டோட ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். அது எதர் டிடிஎஃப் பிராண்டிங்காக இருக்கட்டும் இல்லை லேபிளிங் பார்ட்டாக இருக்கட்டும், உங்களோட பிராண்டோட நேம் தெரியணும் கஸ்டமர் சைடுக்கு. அப்போ தான் வந்து ஒரு 2-3 வாரம் கழிச்சு கூட ஃபஸ்ட்டு நான் அவங்க டிஷர்ட் வாங்கிடுறாங்க, அவங்க பார்க்கல, ஆனால் போட இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கஸ்டமர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு உங்கள் பிராண்ட் நேம். அப்போ அவங்களுக்கு அந்த பிராண்ட் நேம் தெரியணும், விசிபிள் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட பிராண்டோட வேல்யூ ஏறும்.
ஒரு நியூ க்ளோதிங் பிராண்ட் ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு 100 கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 to 6 கஸ்டமர்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ பார்த்து கொடுக்குறோன்னு தான் அவங்க திரும்பி ரிப்பீட்டடாக அந்த கஸ்டமர்ஸ் வராங்கன்னு அர்த்தம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா எவ்வளோ குவாலிட்டியில் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 5 கஸ்டமர் வந்து 10 ஆகும், 10 வந்து 20 ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ். அப்புறம் பார்த்தோன்னா நம்ம குவாலிட்டியில் வந்து அந்த தேங்க்யூ கார்டு வைக்கிறது, பேக்கேஜிங்கில் வந்து அந்த ரிவ்யூ நோட்டீஸ் வைக்கிறது. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா கூட அந்த 2 பேர்த்துக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ கேட்குறது, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதை அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். உங்கள் பிராண்டோட நேம் தெரிய வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க ஒரு நல்ல பிராண்டு, நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க பிராண்டுன்னு தெரிஞ்சுன்னா அவங்க வந்து ஒரு 4-5 பேர்த்துக்கு சொல்லும் போது அந்த 100% நமக்கு வந்து அந்த க்ரோத் கிடைக்கும். ஒன் ஃபைனல் கொஸ்டின், ஒன் பவர்ஃபுல் கொஸ்டின். 60 MOQ கொடுக்கும்போது 50K பட்ஜெட்டில் எப்படி ஒரு பிராண்ட் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டார்ட் பண்ணலாம்? 15K-வா 50K? 50K 60 பீசஸ் பர் கலரில் கொண்டு போகும்போது ஒரு 3 கலர் இப்போ சூஸ் பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் ஒரு 40,000-குள்ளே வருங்க. பிரிண்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 டிசைன் 6 டிசைன் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 டிஷர்ட்ஸ் வச்சு நீங்கள் அதை டிஷர்ட் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் போடும்போது அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகலான்னு பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படி வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட தான் நீங்கள் போகணும், இல்லை பஃப் பிரிண்டிங்கோட தான் போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3 கலருக்குமே 60 பீசஸ் ஒரு டிசைன் ஒரு கலருக்கு வந்து 60 பீசஸ் பண்ணலாம் ஸ்க்ரீன் பிரிண்டிங்க்கு. அதில் உங்களோட டிசைனோட ஐடியாஸை நீங்கள் எவ்வளோ கிளியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பிராண்டோட வேல்யூ வரும். அந்த ஒரு நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்குன்னா சொல்ல முடியாது. ஆனால் வந்து நீங்கள் அவ்வளோக்கு அந்த டிசைன்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அதுக்காக நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய சக்ஸஸாக தான் வரும். There's a saying, people don't buy products, they buy stories அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்டரில் ரொம்ப ஆப்டாக ஃபிட் ஆகுது அது. We have come to the end of this session. Thank you so much, bro, for sharing such a detailed insights. இந்த டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். க்ளோதிங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை புதுசாக க்ளோதிங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சியர்ஸ், பை.